என்னோட சப்ஸ்கிரைபர் வியூவர் நிறைய பேர் எடுத்துகிட்டு போவாங்க. வந்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாங்க. நேரம் வச்சுட்டு இருந்த ப்ராடக்ட் இது. Insta3 கண்டிப்பாக நான் ஷேர் மட்டும்தான் வரும். தண்ணி போட்டிருந்தாங்க. இந்த கோடு கலர் என்கிட்ட இல்லை. சூடு பண்ணி சாப்பிட்டா செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது. வீடியோவில் அதை சேஞ்ச் பண்ணி ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி. என்னோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோட சேனலை ரெகுலராக பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்கோ ஷாப்பிங் தான் போயிருந்தோங்க. மந்த்லி அப்படி இல்லைனாலும் 2 months ஒன்ஸ் கண்டிப்பாவது காஸ்கோவை பார்த்துடணும். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த காஸ்கோவில் இருக்கும். காஸ்கோ அப்படிங்கிறது அமெரிக்காவில், கனடாவில் ஒரு பெரிய ஹோல்சேல் ஷாப்புங்க. இந்த கடையில் நம்ம எடுக்கிற ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஒர்த்தாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, கம்மியான ப்ரைஸ்க்கும் எடுக்கலாம். இந்த கடையில் நான் இன்றைக்கி என்னென்ன பார்த்தேன், என்னென்ன வாங்கினேன், இந்தியன் க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய சீசனல் ப்ராடக்ட், அப்புறம் மந்த்லி சேஞ்ச் பண்ணுற சம்திங் டிஃப்ரெண்ட் லான்ச்சிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம காஸ்கோவில் பார்க்கலாங்க. இந்த காஸ்கோ ஷாப்பில் நம்ம பல்காக ப்ராடக்டை கம்மியான ப்ரைஸ்க்கு எடுக்கலாம். நான் இன்னைக்கு உள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் பார்த்தது நியூட்ரிபில்லட் அல்ட்ரா தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வெர்ஷன் போட்டிருந்தோம். கிரில் பண்ணும்போது கொஞ்சம் கூட லீக்கும் ஆகாது. பவர்ஃபுல் பிளெண்டர் தாங்க சொல்லணும் இந்த நியூட்ரிபில்லட்டை. இதோட ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ப்ரைஸ் வித் கோட் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட வீடியோவிலே. நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை நீங்கள் வந்து காஸ்கோ வெப்சைட்டில் போய் அந்த ஐட்டம் நம்பரை நீங்கள் கொடுத்து செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாங்க. நேர வந்து வாங்க முடியாத நிறைய பேர் காஸ்கோ.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம சர்ச் பண்ணி கண்டிப்பாக வாங்குவோம். அவங்களுக்கு இந்த மாதிரி காஸ்கோ வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இந்த டைம் வந்திருக்கும் போது நிறைய சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சாம்பிள் தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்ருக்கோம். காஸ்கோவில் எல்லாருக்குமே தெரியுங்க, ஷாப்பிங் வரும்போது நிறைய செக்ஷனில் இந்த மாதிரி சாம்பிள் ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து எடுத்து நமக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எடுத்தது நேச்சூஸ் வித் டொமேட்டோ சாஸ் வச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா ஒரு சிப்ஸ் எடுத்தோங்க. அந்த சிப்ஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் க்ரன்ச்சியாகவும் இருந்தது. பெப்பர் வித் லைம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு டேஸ்டில் இருந்ததுங்கிறத நான் மீன் பண்ணேன். இந்த வீடியோ ஃபுல்லாக காஸ்கோவில் நான் பார்த்த ப்ராடக்டை வித் ப்ரைஸ் அண்ட் கோட் டீட்டெயிலோடு ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் அமெரிக்காவில், கனடாவில் எந்த லொக்கேஷனில் இருந்தீங்கன்னாலும் காஸ்கோ.comங்கிற வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். ஐஃபோன், இயர்பட்ஸ், அப்புறமா கேமரா கூட பார்த்துருந்தோங்க. ஹீரோ 13 பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஸ்பெஷல் பண்டல் ஆஃபர்ஸோடு போட்டிருந்தாங்க. அதோட டீட்டெயில்ஸ் வித் ப்ரைஸையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவில். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா நான் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ப்ராடக்ட் இது. Insta360 கேப்சரிங். ஸோ அதோட குவாலிட்டியுமே 8K குவாலிட்டி. ஸோ இது ரொம்ப நாள் ஆசை வாங்கணும்னு. பட் பார்க்கலாம் அது என்னைக்கு நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட இன்னும் ஐஃபோனே கிடையாதுங்க. ஹஸ்பண்டோட ஐஃபோனில் இருந்து தான் நான் வந்து வீடியோ எடுத்து என்னோடய ஃபோனுக்கு கன்வெர்ட் பண்ணி அப்புறம் எடிட் பண்ணிங்கிற ப்ராசஸில் போயிட்டுருக்கேன். பார்க்கலாம் என்றைக்கு ஐஃபோன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிப்பேன். ஓகே வாங்க அகே நம்ம ஷாப்பிங் ஃபுல்லாக போகலாம். எங்கேயோ போயிடுச்சு டாபிக். அப்புறமா நான் பார்த்தது பார்த்திங்கன்னா நிறையா ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி, ஜிம்மு, அப்புறம் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது காஸ்கோவில். ஐ திங்க் இந்த டைம் சீசனுக்கு வரும்போது, அது வின்டரில் நம்ம வெளியே நிறைய வாக்கிங் எக்ஸசைஸ் போக முடியாதுங்கிறனால அந்த வின்டர் சீசன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸாகவே நிறையா பார்த்தேங்க. ஸோ அதோட ப்ரைஸுமே நான் டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜூம் பண்ணி ஐட்டம் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, ப்ரைஸை செக் பண்ணிக்கோங்க, வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், அவைலபிளாக இருக்குங்க. நேராக போய் வாங்க முடியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில், இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க காஸ்கோ வீடியோ போட்டதுக்கப்புறமா. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இதை நான் சொல்லணும்னு நினச்சேங்க. அதுக்கப்புறமா நான் இது வந்து என்னோடய ஹோம் அப்ளையன்சஸ், கிச்சன் அப்ளையன்சஸில் இந்த டைம் வாங்கணும்னு நான் நினச்சது பிரெட்டோ
இந்த டைம் பார்த்தீங்கன்னா 2 ஃபில்டர்ஸோடு அவங்க உள்ளே வச்சுருந்தாங்கங்க. 3 இயர்ஸ் பிஃபோர்ஸ் நான் வாங்கும்போது இந்த ஃபில்டர்ஸ்லாம் இல்லை. வெறும் நமக்கு வந்துட்டு அந்த கேன் மட்டும்தான் வரும், தண்ணி ஃபில்ட்ரு பண்ணுறதுங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேப் வாட்டர் தான், நம்ம டைரெக்டாக குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி குடிக்கிறது லிட்டில் பிட் பெட்டர் அப்படிங்கிறனால இந்த ஃபில்ட்ரு தான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். 3 இயர்ஸ் ஒன்ஸ் ஆர் 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த டைம் நான் அதையும் எடுத்தேங்க. இங்கே த்ரெட்மில் காமிச்சிட்ருக்கேன் இல்லைங்க. ஸோ இது எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்கங்க. அதை பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் செக்ஷனுக்குள்ளே நுழைஞ்சோம். ஏன்னா இந்த வின்டர் கலெக்ஷன் ரிலேட்டட் ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாம், வேறு ஏதாவது எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்குள்ளே தான் வந்தோம். இங்கே நான் என்னென்ன எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நிறைய கோட்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. இந்த கோட்டை வந்து நான் லாஸ்ட் டைம் காஸ்கோ வரும்போதும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டைமும் ஷேர் பண்ணியிருக்கேன். யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த கலர் என்கிட்ட இல்லவே இல்லைங்க. அதனால ஹஸ்பண்ட் வந்து இது நீ இந்த டைம் ட்ரை பண்ணு, வின்டருக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் போடும்போது. ரொம்ப மேலே வந்து கோட் கூட ரொம்ப போட தேவையில்லை. ஐ மீன் நம்ம டக்குன்னு இங்கேருந்து காருக்கு தான் போகிறோம், கார்லேருந்து அப்புறம் வந்துட்டு எங்கேயாவது டக்குன்னு வீட்டுக்கு தான் வரோம் அப்படிங்கிற ஒரு டைமில் வந்து நல்லாயிருக்கும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ப்ரைஸும் கம்மியான ப்ரைஸ்க்கு நிறையா டாப்ஸ் போட்டிருந்தாங்கங்க. $9 அப்புறம் $7 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வின்டர் கலெக்ஷன்ஸ். நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்குறீங்கல்ல எல்லாமே ஒரு 24-48 ஹவர்ஸில் சோல்ட் அவுட் ஆயிருங்க. திரும்ப ஒவ்வொரு 2 or 3 கேபின்ஸ்க்கு ஒரு பர்சன் இருந்து சோல்ட் அவுட் ஆனவுடனே அந்த பண்டல் எடுத்து அகைன் ரீஃபில் பண்ணுறது. அப்புறம் இங்கே யாராவது உழைச்சி போட்டாங்கன்னா அதை திரும்ப ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்குன்னு பர்சன் வந்து நின்று ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை நான் அப்கமிங் வீடியோஸில் இந்த வீடியோவில் அடுத்த பார்ட்டில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கலர்ஸ் வந்து 3 கலர்ஸ் இருந்ததுங்க. ஒயிட்டு, அப்புறம் வந்து வைலட், அதுக்கப்புறமா நான் கையில் வச்சுருக்க லைக் ப்ரௌன் ஷேடட் மாதிரி. ஸோ இந்த கலர் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் நியூ இயர்க்கு போட்டுக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எடுத்தேன். இந்த ஷாப்பிங் வந்து நாங்கள் நியூ இயர்க்கு முன்னாடி தான் பண்ணியிருந்தோம். அப்புறமா கிட்ஸுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்கங்க. பீசஸ் பார்த்திங்கன்னா 3 பேக் ஆஃப் பீசஸ் போட்டிருந்தாங்க. பேண்ட் வந்து இட்ஸ் லைக் அ ஜீன் வித் வின்டருக்கு ஏற்ற கலெக்ஷன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ சைஸ் செக் பண்ணிகிட்டு இருந்தோம், ரணதீரனுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒன்று மைண்ட். இதில் வந்து 2 டைப் இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த பேண்ட் வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்தது. இன்னொன்று பார்த்திங்கன்னா திக்னஸ் இல்லாமல் கொஞ்சம் இறுக்கி காலை பிடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி 2 மாடல்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேக் சேர்ந்தது $17.99. நம்ம வந்து மற்ற கடையில் போய் எடுக்கும்போது காஸ்கோவில் குவாலிட்டியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து $3 to $4 வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே நம்ம கம்மியாக எடுக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுங்க. அதனால நான் இங்கே தம்பிக்கு பேண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரணதீரனுக்கும் மிதிலனுக்கும் நான் சைஸ் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். 3 பீசஸ் ஆஃப் பேண்ட் எடுத்ததுக்கப்புறமா நிறையா ஷர்ட்ஸுக்குமே பசங்களுக்கு போட்டிருந்தாங்க. 3 பீசஸில் வின்டருக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ஹேண்ட் வச்சதும் இருந்தது, ஆஃப் ஹேண்ட் வச்சதும் இருந்ததுங்க. 2 ஷர்ட்ஸ் வந்து கொஞ்சம் காட்டனில், ஒன்று வந்து காட்டன் மிக்ஸ்டு காட்டன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் ஒரு 3 பீசஸ் இருந்தது. அதோட ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா $17.99 தான். அதனால இங்கேவே எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷர்ட்டுமே பசங்களுக்கு எடுத்தேங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஷர்ட்டு கிளாத்து செக்ஷனோட பேக்லவே சாக்லேட் செக்ஷன் வச்சுருப்பாங்க எங்கள் லொக்கேஷன் காஸ்கோவில். சாக்லேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா சைனீஸோட சாக்லேட்ஸ், அவங்களோட கேக் ஐட்டம்ஸ் வந்து இந்த தடவை நிறையா செக்ஷனில் இருந்தது. அது அப்படியே லைட்டாக கோ த்ரூ பண்ணிவிட்டு, ஆனால் நான் எந்த கேக்கும் சாக்லேட்டும் எடுக்கலைங்க. நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது வந்து உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மில்க் வந்து காலி ஆயிடுச்சு. நிறையா பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க, நான் அதுக்கு ஒரு தனி ரீலும் போட்டிருந்தேங்க. A2 ஹோல் மில்க் தான் எடுப்பேன்.
இங்கே காஸ்கோவில் தான் எடுப்பேன்னு நான் சொல்லியிருந்தேன். என்னோடய எல்லா வீடியோலையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் காஸ்கோ வீடியோவில். நாங்கள் எடுக்கிற இந்த மில்க் வந்து A2 ஹோல் மில்க்குங்க. அதுக்கப்புறமா ஆல்மண்ட் மில்க்கும் நாங்கள் எடுப்போம். பட் இந்த டைம் தேவைப்படல. அதனால நான் ஹோல் மில்க் மட்டும் பேக் 2 பேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் செக்ஷனுக்குள்ளே போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் பேட் தாய் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபுல்லாகவே பாஸ்தா, சிக்கன், வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எடுத்து நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டா போதுங்கிற மாதிரி தான் பேக்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறமா நான் பார்த்தது பரோட்டா. நானும் ஒரு பேக் எடுத்தேங்க. பரோட்டா $8 போட்டிருந்தாங்க. ஒரு பேக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 40 பீசஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் நான் ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து சிக்கன் இல்லை மட்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நம்ம இந்தியன் ப்ராடக்டை அமெரிக்கன் காஸ்கோவில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி பரோட்டாவை பார்த்தோன்னே செம ஹாப்பி ஆகிடுச்சி. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காஸ்கோவில் வந்து கிடைக்கிற சிக்கன் வந்து அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு தாங்க சொல்லணும். ப்ரைஸ் வந்து $4.99 ஹோல் சிக்கன். ரணதீரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஹோல் சிக்கன் பேக்கு. நிறைய பேர் எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்லங்க, அவங்க ஹீட் பண்ணி எவ்ரிதிங் இஸ் சீசனிங் எல்லாமே போட்டு அப்படியே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அதை எடுத்துகிட்டு போய் அப்படியேவும் சாப்பிடுவாங்க. இல்லை பரோட்டாவோட, இல்லை சிக்கனோட, இல்லை சம்திங் நம்ம இந்தியனாக இருந்தாங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலில் வந்து பிச்சு போட்ட சிக்கன், ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியோ சாப்பிடலாம். சொல்லும் போதே வாய் வருது அப்படிங்கிற மாதிரி தான். டைமில் ஷாப்பிங் வந்தனாலவோ என்னமோ நிறைய கேக்ஸ் எல்லாமே 2025 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஃப்ரூட் செக்ஷனுக்குள்ளே வந்திருந்தோம். இங்கே வந்து நான் எப்பயுமே எடுக்கிறது ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரிங்க. செரீஸ் வந்து ரொம்ப ரேர். மித்துள்ளன் குட்டிக்கு தான் செரீஸ் ரொம்ப பிடிக்கும். ரணதிரக்கு வந்துட்டு ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கும். அதனால் சாருக்காக நான் ஸ்ட்ராபெரி தான் எடுத்தேன். ரணதிரா குட்டியும் நானும் ஸ்ட்ராபெரி சாப்பிடுவோம். மித்துக்குட்டியும் உங்கள் அப்பாவும் செரீஸ் ஆர் ராஸ்பெரிஸ் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கிவியும் பிடிக்கும். பட் இந்த டைம் நான் கிவி ட்ரை பண்ணல, நான் பார்க்கவும் இல்லைங்க. கிவி வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி போடுவாங்க. அப்புறம் நான் பார்த்தது பார்த்திங்கன்னா பூண்டு, நிறைய பூண்டு உரித்து வச்சுருந்தாங்க. அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்க. எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே காஸ்கோவில் தான் பல்காக பூண்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து தோல் உரிக்காத பூண்டு தாங்க எடுப்பேன். பட் இந்த டைம் நான் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தேன் தோல் உரித்த பூண்டு வச்சுருந்தாங்க. பட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. $17 போட்டிருந்தாங்க. அந்த பேக் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் காஸ்கோவில். அதுக்கப்புறமா நாங்கள் எப்போயுமே ஆஸ் யூஷுவல் எடுக்கிற குக்கும்பர்ஸ் எடுத்தோங்க. இந்த டைம் நான் இன்னொன்று சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ணது, மாதுளம் பழத்தை உரித்து வச்சுருந்தாங்க. பேக் பண்ணியே எடுத்துகிட்டு போய் அப்படியே சாப்பிட்லாம் அப்படிங்கிற 2 மாதுளம் பழத்தை 4 பேக்கில் போட்டு வச்சுருக்காங்க உரித்து. அதோட ப்ரைஸுமே $7 இருந்ததுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஆஸ் யூஷுவல் எடுக்கிற சீட்லெஸ் கிரேப்ஸ் தான் எடுத்தேன். பிளாக் கலர் 2மே இருந்தது, க்ரீன் கலரும் இருந்தது. என்னோடய பசங்க பாருங்களேன் விளையாண்டுட்டு இருக்காங்க ஃப்ரோசன் போட்டு. ஃப்ரோசன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அகெயின் கொஞ்ச நேரம் ஓடி விளையாடுவாங்க. நாங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கும்போது பசங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்படி தாங்க எங்கள் ஷாப்பிங் போகும் எப்போயுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெட்ஸும் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். நிறையா கேக்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, பேக்கரி செக்ஷனே காஸ்கோவில் தனியாக இருக்குங்க. எப்படி நான் சிக்கன் இப்போ உங்களுக்கு காமிச்சேன்ல, சிக்கன் ரெடி பண்ணி பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி பேக்கரி செக்ஷனுக்குள்ளே ரெடி பண்ணி பேக் பண்ணுவாங்க. அந்த பேக் எடுக்கும்போது நிறையா டைம்லாம் சூடாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறையா அமெரிக்கன்ஸ் வந்து பேக்கரி ஐட்டம்ஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிருங்க. அதுக்கப்புறமா சீஸ் செக்ஷனுக்குள்ளே வந்திருந்தோம். இங்கே நான் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தது என்னது அப்படின்னா,
சீஸ் ஒவ்வொரு பேக்குமே $10 போட்டிருந்தாங்க. நிறையா ஜலப்பினோ சீஸ், அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருந்தாங்க. இன்னொரு சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஒன்றுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் காஸ்கோவில் பார்க்குறேன். எனக்கு அது ஃபர்ஸ்ட்டு என்னன்னே புரியலை ரொம்ப நேரமாக. அப்புறம் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, இது காடை முட்டை, நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. ஓ அப்படியா, நான் பார்த்ததே கிடையாது, இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னேன். இவ்வளோ குட்டியாக இருக்காது, எப்படியும் உடச்சி உரிச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு பேக் எடுத்துகிட்டு வா, சாப்பிட்டு பார்க்கலாம், உனக்கு அப்போ தான் புரியும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பேக் எடுத்தேங்க. இதில் பார்த்தீங்கன்னா $9 போட்டிருந்தாங்க. 36 கவுண்ட் இருந்தது இந்த பேக் ஃபுல்லாகவே. ஒரு முட்டை சாப்பிட்டா 15 கலோரிஸ், 15 கலோரிஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எடுத்தேன். ரொம்ப நேரமாக நின்று சிரிச்சிட்டு இருந்தோம். இந்த மாதிரி முட்டை பார்த்ததே இல்லை, நீ காடை முட்டை பார்த்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி டிஸ்கஸ் பண்ணி மாற்றி சிரிச்சிட்டு இருந்தோம். காடை முட்டை ரெசிபி கண்டிப்பாக என்னோட ஷார்ட்ஸில் நான் போடுறேங்க. ட்ரை பண்ணி சாப்பிடும்போது நெக்ஸ்ட் வீக்கே வரும். மறக்காமல் என்னோட ஷார்ட்ஸையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லையும் சொன்னேன், மிட்லையும் சொன்னேன், இப்போ இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேங்க. நான் எடுக்கிற ப்ராடக்ட்டு, நான் காட்டுற ப்ராடக்ட் எல்லாமே அந்த வீடியோக்கு மேலே ப்ரைஸு, அந்த ஐட்டம் நம்பர் இருக்குது. வீடியோ கிளியராக தெரியலனா லைட்டாக ஜூம் பண்ணி பார்த்துட்டு உங்களோட காஸ்கோ வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா காஸ்கோ வெப்சைட்லையும் இருக்குங்க. அதுக்கப்புறமா ரணதீரன் வந்து நியூ இயர்க்கு ஏதாவது ஒரு டாய் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. சாரு கேட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு டாய் எடுத்தோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு கோட் பண்ணியிருந்தாங்க அந்த டாய் காஸ்கோவில். 100% ஒர்த்துங்க அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால அந்த ஒரு ப்ராடக்டை நான் எடுத்தேன். அதுக்கப்புறமா கிச்சன் அப்ளையன்சஸ் செக்ஷனுக்குள்ளே போயிருந்தேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40 பீசஸ் ஆஃப் செட்ஸ் போட்டிருந்தாங்க. நிறையா கப் அண்ட் சாசர், அப்புறம் பவுல்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா திக்கான குவாலிட்டிங்க, நல்லா ஹெவியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவன் சேவ் கூட. ஸோ இது வந்து 40 பீசஸ் செட்டு. யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில். அதுக்கப்புறமா அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸும் வச்சுருந்தாங்கங்க. டார்க் கலர்ஸ், மைட் கலர்ஸ், இன்னும் மல்டி கலர்ஸ் கூட இருந்தது. இதுக்கு அடுத்து அப்படியே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சொன்னேன் 10 பீசஸ் ஆஃப் மல்டி கலர் பவுல்ஸ் இது தாங்க. இதுவுமே அவன் சேவ் தான். அது மாதிரி டிஷ் வாஷர் சேவ் கூட. யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில். பேர் சொந்த வீடு வச்சுருக்கவங்க லைட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவோம். வின்டருக்கு, சம்மருக்கு டெக்கரேஷன்ஸ் எல்லாமே செம்மையாக பண்ணியிருப்பாங்கங்க இங்கே வீட்டுக்கு முன்னாடிலாம். இப்போ ஹலோவீன் தீம், அப்புறம் வின்டர் தீம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இங்கே காஸ்கோவில் பல்காக நிறைய எடுக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நம்மலாம் ஒரு செட்டிங்ஸ் வச்சோன்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணவே மாட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வின்டருக்கு ஒரு செட்டிங், சம்மருக்கு ஒரு செட்டிங் அப்படிங்கிற மாதிரி வீடையே அவங்க மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணுறாங்கங்க. வீட்டுக்கு முன்னாடி அப்பியரன்ஸ் லைட்னிங்லேருந்து வீட்டுக்குள்ளே டெக்கரேஷன்ஸ் வரைக்கும் அந்த 6 month ஒன்ஸ் வந்து அவங்க டெக்கரேஷன்ஸ் எல்லாமே மாற்றி மாற்றி செட் பண்ணுறாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க உங்ககிட்ட, ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் தான் எடுத்தேன். ரணதீரன் இதை கேட்டான்னு சொல்லிட்டு 4.9 இங்கே ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லைங்க. இந்த பேக் வந்து திரும்ப வந்து ரீஸ்டாக் வராது. ஸோ அதனால இந்த பேக் ரொம்ப ஒர்த்தபிளாகவும் தெரிஞ்சது. பெரிய பேக்காக இருந்ததுங்க. நான்லாம் ஊரில் வந்து ஸ்னேக் அண்ட் லேடருக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி நிறையா தடவை விளையாண்டுருக்கேன். அதனால பசங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடலாமேன்னு சொல்லிட்டு இந்த பேக் எடுத்தேன். இதில் வந்து மொத்தம் 2-3 கேம்ஸ் விளையாடுற மாதிரி வச்சுருக்காங்க. போர்டு பெரிய போர்டு, பட் 2 or 3 கேம்ஸ் வந்து அந்த ஒரு இதுக்குள்ளேயே விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதை நான் ஷார்ட்ஸில் ஓப்பன் பண்ணி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா. இன்னும் கிச்சன் அப்ளையன்சஸ் விட்டு
நகரலையா அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்டோட மைண்ட் வாய்ஸ் கேப்சர் பண்ணி இந்த கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதுக்குள்ளே தான் சுற்றிட்டே இருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா குக்வேர்ஸ் அப்புறமா அந்த செட்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேரை தான் நான் லாஸ்ட் காஸ்கோ வீடியோலையும் உங்களுக்கு ஷேர் பண்ணி டெமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் லைவ் டெமோ வீடியோவை. இங்கே நான் இன்னொன்று பார்த்தேங்க இந்த செக்ஷனுக்குள்ளே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பேக், இவ்வளோ பெரிய பேக்கு கம்மியான ப்ரைஸ் $30 தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து கிட்ஸ் இருக்காங்க, நம்ம நிறையா பேக் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு இந்த பேக் ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க. பெரிய பேகு, நிறைய ஜிப்ஸ் இருந்தது, ப்ரைஸ் ரொம்ப கம்மி $40 அப்படிங்கிற மாதிரி. கலர்ஸ் கூட 2 கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது, பிளாக் அண்ட் ஒயிட். யாருக்காவது இது பிடிச்சிருந்தது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் காஸ்கோ வெப்சைட்டில். இந்த பேக் வந்து ரியலி ஒர்த்தபிள்ங்க. அதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா டாய்ஸ் வந்து பசங்க கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதுவுமே நம்ம வீட்டுக்கு சொந்தமாக வீடு வச்சுருக்கவங்க, ஸ்பேஸ் நிறையா இருக்குது எங்கள் வீட்டில் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே இது மாதிரி கிட்ஸ் இருக்கிறவங்க மெயினாக அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா 2 பிளேயர்ஸ் இல்லைங்க, 4 or 5 பிளேயர்ஸ் விளையாடுற மாதிரி கேம் தான். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரம் நானுமே விளையாண்டுட்டு இருந்தேன். ஸோ நல்லா இருந்தது, க்ரியேட்டிவாக சம்திங் டிஃப்ரெண்ட்டாக. இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி. ஐ மீன் காஸ்கோ ஷாப்பிங்கில் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இன்டோர் ப்ளே கேம் டாய்ஸ் வந்து நான் பார்க்குறது. ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க, $600 தான் அந்த ஃபுல் பேக்குமே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா சோஃபா செட் செக்ஷன் பார்க்கலாமாங்க. இது கண்டிப்பாக நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்னிச்சர்ஸ் இது பார்த்திங்கன்னா நிறையா பேர் மல்டி பர்சன் உட்கார மாதிரி ஹால் ஸ்டோரேஜ்க்குரியது தான். அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்டோரேஜபிள் இருக்க மாதிரியும் இருந்தது நான் பார்த்தேன். நிறையா சோஃபா செட் போட்டிருந்தாங்க, சிங்கிள் சேர் கூட இருந்தது. ஃபர்னிச்சர் செக்ஷனுக்குள்ளே தான் இப்போ நம்ம நின்று பார்த்துட்ருக்கோங்க. ஷாப்பிங் பண்ணி தம்பிக்கு டயர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் தண்ணி கேட்டு படுத்துட்டான். சீக்கிரம் கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் இங்கே கடைக்குள்ளே வரும்போது அரௌண்ட் ஒரு 3:30 இருக்குங்க. நாங்கள் வெளியே கிளம்போது 6 o'clock ஆகிடுச்சி. ஸோ அன்னைக்கு கொஞ்சம் ரெயின் வேறு. நியூ இயருக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ கேப்சர் பண்ணோங்க. ஸோ வாங்கினது எல்லாமே பில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது பசங்களும் சேர்ந்து நானும் போடுறேன்னு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. ஸோ கடைசியாக பில் ஃபைனலைஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ட்ரேயில் இருக்கிறது ஏதோ ஒன்று பில் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா அங்கே இருக்கவங்க செக் பண்ணுறவங்கள கூப்பிட்டுட்டு இது என்ன ப்ராப்ளம்னு இதை கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேவே ஒரு 10 minutes எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சி. ஏன்னா பசங்களும் நானும் மாற்றி பண்ணும்போது யார் என்ன எடுத்து போடும்போது ஒன்று போடாமலே ட்ரேயில் வச்சுட்டாங்க போல். ஸோ அந்த எரர் காட்டுச்சு, அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா கிளம்பணும். ரணதிரா குட்டி வந்து எனக்கு ஒரே ஒரு ஸ்லைஸ் பீஸா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னான். அதனால சரி, ரொம்ப நாள் 3 to 4 months ஒன்ஸ் தானே காஸ்கோ வரோம், ஓகே அவன் கேட்டனால அவனுக்கு பீஸாவும் அப்படியே நம்ம ஒரு பீஸாவும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அகெயின் வீட்டுக்கு. இடத்துல கொஞ்சம் நேரம் இல்லைங்க, ரொம்ப நேரமே ஸ்டக் ஆகிட்டோம். அட் அ டைம் எல்லாரும் எடுத்து கிடக்கட நீ போடு நான் போடு, யார் என்ன ட்ரேயில் எடுத்து வச்சாங்கன்னே தெரியல. ஒன்று வந்து ட்ரேயில் வந்து பில் போடாமலே யாரோ தம்பி ரணதிரா குட்டியா மிதிலா குட்டியான்னு தெரியல வச்சுட்டாங்க. அப்புறமா அங்கே இருக்கவங்கள கூப்பிட்டு செக் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா இப்போ பீஸா செக்ஷனுக்குள்ளே தான் இருக்கோம். ஷாப்பிங் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே வந்து காஸ்கோ வர எல்லாருமே 1 slice பீஸாவாவது வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வெளியே. மஹி ஜர்னியை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க, அதாங்க என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு புரியலை இல்லை ஏதாவது ஒரு குவரிஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். என்னால் ரிப்ளை பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் உங்களோட கமெண்ட்டை நான் ஒரு ஷார்ட்ஸாகவே எடுத்து கூட உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்காக உங்களுக்கு ஏதாவது குவரீஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணணும் வீடியோஸில் அப்படின்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணுறேங்க. நியூ இயரில் ஃபர்ஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் காஸ்கோ வீடியோ தாங்க. காஸ்கோக்குள்ளே வந்துட்டாலே டைம் போகிறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் 3.5 hours ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன், எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். 5:30க்கே இந்த மாதிரி டார்க் ஆகிடுங்க. இப்போ டைம் அரௌண்ட் 6:30 இருக்கும்னு தான் நினைக்கிறேங்க. எவ்வளோ டார்க் ஆகிடுச்சு பாருங்களேன். 9 o'clock மாதிரி ஆயிடுச்சு. அமெரிக்காவில் வின்டர் டைம் ரொம்ப நீளம்ங்க. நிறைய டார்க்னஸ் தான் பார்த்துட்டே இருக்க முடியுங்கிற மாதிரி. சன் டைம் கொஞ்சம் கம்மி. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூங்க.